அந்த மே மாதம் 13ஆம் தேதி இப்போது வந்த ரிசல்ட்டில் வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்திய லெவலில் வராத ஒரு சரிவு ரிசல்ட்டில் வந்து எஜுகேஷன் லெவலில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு மார்க்ஸ் வந்து சொல்லி பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. ரீவேல்யூஷன் போடுறதுக்குமே கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் பேருக்கு மேலே வந்து ரீவேல்யூஷன் போட்டாங்க. எழுதுனது கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் மாணவர்கள் எழுதுனாங்க. அதில் 4 லட்சம் பேர் ரீவேல்யூஷன் போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனுவலாக எப்போவுமே வந்து பேப்பர் கரெக்ஷன் இருக்கும். இந்த முறை வந்து புதிதாக முதல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி கணினி மூலமாக அந்த பேப்பரை அப்லோட் பண்ணி பரீட்சை பேப்பர் அப்லோட் பண்ணி திருத்தக்கூடிய நடைமுறையை கொண்டு வந்தாங்க. அப்போ அது என்கொயரி பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் பேசும் பொருளானுச்சு. என்னென்னா வந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் என்ன வச்சாங்கன்னா, எஃபிஷியண்ட்டான இங்கே நமக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான டூல்ஸ் எதுவும் நம்மகிட்ட கிடையாது, அதுக்கு தக்கன எங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, அதுபடி இல்லாமல் நாங்கள் வந்து இது எப்படி உடனே பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி ஒரு ப்ரைவேட்டான ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அந்த கம்பெனி வந்து இந்த நடைமுறையை வந்து செஞ்சிச்சு. இப்போ செஞ்சதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறையா மாணவர்களுக்கான மார்க் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு சொல்லி 4 லட்சம் பேருக்கு மேலே வந்து ரீவேல்யூஷன் போட்டாங்க. அதில் ரீவேல்யூஷன் போட்டதில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேப்பரை வாங்கி பார்க்கணுன்னு சொல்லி பணம் கட்டி வாங்குறாரு. இப்போ வாங்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. என்னென்னா, அந்த பேப்பரில் அவரோட பேப்பர்ஸும் இல்லாமல் 1-2 மாறி கிடக்கிறது, குளறுபடியாக இருக்கிறது, ஆன்ஸ்க்ரீன் பேப்பரில் பக்கங்கள் மாறி கிடக்கிறது, அடுத்தவங்க பேப்பர் உள்ளே வர்றது, இந்த மாதிரியான குளறுபடிகள் பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் வாங்கி பார்க்கும் நிறைய பேர் வாங்கும்போது அடுத்தடுத்து புகார்கள் வருது. இந்த புகார் மேலே வந்து பெரிய அதிருப்தியில் பொதுவாக நம்ம களத்துக்கு இப்போ வர்றதெல்லாம் குறைச்சிட்டோம், நெட்டிசன்களாக மாறிட்டோம். நெட்டில் தான் வந்து நிறைய இன்டர்நெட்டில் வந்து கருத்துக்கள் தெரிவித்து யூனியன் மினிஸ்டர் வந்து பதவி விலகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக வந்து இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு டெல்லியில் ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்த கட்சிகள் வந்து இப்போ வந்து எல்லாமே போட்டு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குமே வந்து ஒரு முடியக்கூடிய இடம் என்னென்னா, பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து 12ஆம் கிளாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட கேரியரை அடுத்த கட்டமாக என்ன டிபார்ட்மெண்ட் ரீதியாக நம்ம லைஃப்பை கொண்டு போக போகிறோம், எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் வந்து பாயிண்ட் சம்திங்கில் கூட நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடைக்காம வெவ்வேறு ஏரியாவில் சீட்டு அலாட்மெண்ட் ஆகிறதும், அந்த துறைகள் இல்லாமல் இப்போ நம்ம மெடிக்கல் போகிறாங்க, இன்ஜினியரிங் போகிறாங்கன்னா கஷ்டப்பட்டு கிடைக்காம வெளியில் போகக்கூடிய எத்தனையோ அவல நிலைகளை பார்க்குறோம்.